Hello everyone, welcome back to channel. இன்னைக்கு இந்த ரீடிங் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ லெட் ரெடிக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கான கைடன்ஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ பிரச்சனைகள் கொஞ்ச நாளாகவே பார்த்துட்ருக்கீங்க. பிரச்சனைகளை முடியுமா அப்படின்றது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி, கொஸ்டின் மார்க் இருந்துக்கிட்டே இருக்கு. சும்மாவே இருந்தாலும் பிரச்சனை பண்ணுறதுக்காண்டியே ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது கூடிய சீக்கிரம் மாறுமா மாறாதா அப்படின்ற மாதிரி அந்த கார்டில் எனக்கு தெரியுது. ஏகப்பட்ட பிரச்சனையை பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த பிரச்சனை முடியுமா அப்படின்றது தான் எனக்கு அந்த கார்டோட கொஸ்டினாக தெரியுது. ஒரு சில பிரச்சனைகள் முடியும், ஆனால் ஒரு சில பீப்புளை அவாய்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அமையும். ஸோ அந்த பீப்புள்னால ஒரு சில பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக அது கூட உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியலை எதனால் அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்றது. ஸோ அந்த பர்சனை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஸோ அதனால் அந்த பிரச்சனையை முடிவுக்கு வரும். ஸோ பண ரீதியாக நீங்கள் கொடுத்த பணமும் சரி, இல்லை யார்கிட்ட எதிர்பார்த்து நீங்கள் கேட்ட பணமும் சரி, இன்னும் கிடைக்கலையேன்னு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு சில பேர்னால உங்களுக்கு அந்த பணம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சிட்ருக்கு. ஸோ அவங்க கூட இருந்து உங்கள்கிட்ட உங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் முன்னேறது அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்ற மட்டும் எண்ணம் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஆனால் நீங்கள் எத்தனை அவங்க குடைச்சல் கொடுத்தாலுங்க நீங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் கரெக்டாக இருக்குது, நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க, கரெக்டான டெரெக்ஷனில் போயிட்டுருக்கீங்க. ஸோ அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டே போயிட்டுருப்பீங்க. அந்த எனர்ஜி லெவலில் இந்த கார்டில் என்னால் பார்க்க முடியுது. ஸோ எதை பற்றியும் பயப்பட மாட்டீங்க. பயம் என்பது உங்கள்கிட்ட சுத்தமாக கிடையாது. ஸோ அதை மேனேஜ் பண்ணி போயிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு சில நேரம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. அந்த பர்சனோ இல்லை உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற பர்சன்ஸ்னால நீங்கள் அதனால் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ஸோ ஏன்னா என்னடா மனுஷங்க இப்படி இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறது உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். பீப்புள் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே போகணும். ஏன்னா இப்படி தான் இருக்காங்க. நோ அவங்கள மாற்ற முடியாது, நம்ம திருத்த முடியாது. ஸோ உங்கள் வேலைகளை நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஏன்னா நீங்கள் அதை நினச்சி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் ப்ராப்பராக செய்ய முடியாது. ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா அந்த மணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க மீன்ஸ் நீங்கள் லோனே போட்டிருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு யார்கிட்ட கேட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருந்த பர்சன்ஸ்லாம் விலகி போய் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்க போகுது. யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ டாட்டாய்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக பண வரவு சூப்பராக இருக்க போகுதுங்க. பண வரவு நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இவ்வளோ க்ரோத் ஆகுமா, இவ்வளோ டெவலப் ஆகுமா நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு க்ரோத் உங்களுக்கு கிடைக்க போகுது.
ஸோ ஒரு ரீஜாயின்மெண்ட், கண்டிப்பாக ரீயூனியனுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒன்று சேருவீங்க. உங்களோட பர்சன், இப்போ நீங்கள் பேசாமலே இருந்தாலும் சரி, உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, லவ்வராக இருந்தாலும் சரி, 2 பேரும் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒன்று சேருவீங்க. அது முன்னாடி தெரியும் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் மேரேஜ் நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு இப்போ குழந்தை பிறக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இனி வர காலங்களில் கிடைக்கும். சன்னாலேங்க நம்ம வாழ்க்கையை வந்து பிரைட்டாக காட்டக்கூடிய சன் வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கூடிய சீக்கிரம் உங்கள் லைஃப்பில் பார்க்க போகிறீங்க. நல்ல ஒரு விஷயம், நீங்கள் எதிர்பார்த்த விஷயம், நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஸோ ஒரு டிவைனோட எனர்ஜி நல்லாவே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ப்ராப்பராக நடக்கும். ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்ற பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஒரு ரைட் டைரக்ஷனை, ஒரு நியூ டைரக்ஷனை சூஸ் நியூ டைரக்ஷன். எப்பயுமே ஒரே மாதிரி யோசிக்காதீங்க, வேறு மாதிரி யோசனை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சைன் கிடைக்கும், நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றது. ஒரு ஹெல்ப்ஃபுல்லான பீப்புளை கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் அந்த ரைட் டைரக்ஷனை கண்டுபிடிச்சாலே அந்த நல்ல பீப்புளை பார்க்கறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. கண்டிப்பாக உங்களை நோக்கி ஒரு நல்ல பீப்புள் தான் வருவாங்க. மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக மெடிடேஷன் பிரிங்ஸ் ஆன்சர். கண்டிப்பாக நீங்கள் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும் உங்களால். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ப்ரீத்திங் ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய டார்கெட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க தான் போகுது. நம்புங்க, நடக்கும். ஸோ அபடன்ஸ், ஸோ நீங்கள் எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ப்ராஸ்பரிட்டி எல்லாமே கிடைக்க போகுது. ஸோ யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வாங்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. Bye bye. Take care.